பெரம்பலூரில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து பார்த்தோம். தொடர்ந்து திருவாரூரில் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வலியுறுத்தி திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்து நமது செய்தியாளர் ராஜசேகர் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. திருவாரூரில் இரண்டாவது நாளாக திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சியை தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு தற்போது உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும், அதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்ய வேண்டும், மேலும் இந்த போராட்டத்திற்காக இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல இன்று இரண்டாவது நாளாகவும் திருவாரூர் திருவிக அரசு கல்லூரி மாணவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த மாணவர்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்று பார்த்தால் இந்த ஆண்டு உடனடியாக ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும். இன்று முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கும் நிலையில் அதற்கான ஒப்புதலை பெற்று வர வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த ஆண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் மாணவர்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துக்குமாருடன் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.